எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் 1000 ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் ஜெய ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2045, ஆங்கிலம் ஆண்டு 2014, முஸ்லிம் இஜ்ரி ஆண்டு 1435. தமிழ் ஆனி மாதம் 22ஆம் நாள், ஆங்கிலம் ஜூலை மாதம் 6ஆம் நாள், முஸ்லிம் ரமலான் மாதம் 8ஆம் நாள். கிழமை ஞாயிறு. திதி நவமி. பின்னிரவு 2:06 வரை. அதன் பின்னர் தசமி. நட்சத்திரம் சித்திரை. முன்னிரவு 11:01 வரை. அதன் பின்னர் சுவாதி. யோகம் சித்த யோகம். ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யுதி தமோரிம் சர்வ பாவக்னம் பிரணதோஷ்மி திவாகரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னः சூரிய பிரச்சோதயாத். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரைகள் காலை 7:30 முதல் 10 வரை. பிற்பகல் 2 முதல் 4:30 வரை. இரவு 9 முதல் 12 வரை. நவக்கிரக தோஷம் நீங்கி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி 11 பதிகங்கள் திருஞான சம்பந்தர் பெருமான் பாடி அருளியவை. இறைவனின் தரிசனம் பெற தண்டையணி வெண்டையங்கின்கிணி சதங்கையுள் தன் குழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் என்று தொடங்கும் அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடி அருளிய பதிகம்.
தருமமிகு தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் கீழ்ப்புதுப்பேட்டையில் அமைந்தருளியிருக்கின்றது ஸ்ரீ தன்வந்திரி பீடம். எழுந்தருளி உலக மக்கள்களின் அல்லல்களை அகற்றும் ஓர் அற்புத பகவானாக சேவை சாதித்து அருள்பாலித்தருள்கின்றார். பெண்ணிலிருந்து தோன்றிய மனிதன் மண்ணில் காலம் கழிக்கின்ற வரை மனிதனுக்குள்ளே அமையும் உடல் உபாதைகளை தெய்வங்களுள் போக்கியருளும் பகவான் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். நீரின்றி அமையாது உலகம், அன்னமின்றி அமையாது மனிதனின் ஆயுள். புனித திருத்தலமான காசி திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ அன்னபூரணி அம்பிகை ஸ்ரீ தன்வந்திரி பீடத்திலே தனிச்சன்னதியிலே எழுந்தருளி இருக்கின்றார். அகிலத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் வாழ உணவு தேவை என்பதனை ஸ்ரீ அன்னபூரணி திருக்கோலம் கொண்டு அனைவருக்கும் உயிர் பிச்சை தருகின்றாள் என்பதே உண்மையாகும். க என்ற சப்தத்திற்கு சக்தி உண்டு. கோவிந்தா, கீதா, கங்கா, காயத்ரி சக்தியும் முக்தியும் அளிக்க வல்ல மகாமேருவுடன் பக்தர்களின் கவலைகளை போக்குகின்ற ஸ்ரீ காயத்ரி தேவியின் தனிச்சன்னதி. சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீ காயத்ரி தேவியை தரிசனம் செய்வோர் ஸ்ரீ காயத்ரி மகா மந்திரத்தை மனதினுள் பதித்துக் கொண்டோர் அனைவருமே ஆயுள், ஆரோக்கியம், கல்வி, செல்வம் அனைத்தையும் பெறுவர் என்பது ஆன்மீக ஆன்றோர்களின் அருள் வாக்கு ஆகும். பிரமன், மகாவிஷ்ணு, சிவபிரான் ஆகிய முத்தெய்வங்களின் முதிர்ந்த திருவுருவே ஸ்ரீ தத்தாத்ரேயர் சுவாமி. தவ பயன் தருகின்ற தத்தாத்ரேயர் தவ முனிவராக திருக்காட்சி பொழிந்தருள்கின்றார். ஸ்ரீ தன்வந்திரி பீடத்திலே தனிச்சன்னதியிலே தவம், தியானம் அனைத்திற்கும் உரிய தெய்வம். ஆவினம் காப்பது போல் அனைத்து மக்களையும் காத்தருளும் தெய்வம் ஸ்ரீ தத்தாத்ரேயர் சுவாமி. கல்விக்கு உரிய தெய்வமான கலை மகளுக்கே ஆச்சாரிய புருஷராக அமைந்தருளுவர் ஸ்ரீ ஹயக்ரீவர் சுவாமி. கல்வி கற்கும் மாணவ மாணவியர் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ ஹயக்ரீவர் சுவாமியை தரிசனம் செய்து ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீ வேதாந்த தேசிகரிடம் பணிந்து பக்தியை செலுத்த மாணவ மாணவியர் கல்வி கேள்விகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று
சிறப்புகளை ஏற்று இந்த பாரத தேசத்தின் எதிர்கால இளைய சமுதாயத்திற்கு மாபெரும் தொண்டாற்றிட வேண்டும் என்பதற்காக அமைந்தருளியது ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சன்னதி. ஆயுர்தேஹி தனம் தேஹி வித்யாம் தேஹி மகேஸ்வரி சமஸ்த மகிழாம் தேஹி தேஹி மே பரமேஸ்வரி. ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் ஆரோக்கியத்திற்காக பகவான் அமைந்தருளி இருக்கின்றார். அதே ஆரோக்கியத்திற்காக தாயாரும் ஸ்ரீ ஆரோக்கிய லக்ஷ்மியாக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். ஆரோக்கியம் அமைந்தால்தான் மனிதனுள் ஆன்மீகம் ஆழ அமையும். உடல் இருந்தால்தான் உள்ளம் இருக்கும். உள்ளம் இருந்தால்தான் தெய்வ மூர்த்தங்கள் உள்ளத்துள் உறையும். இதற்கு ஆதாரமாக அமைவது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை அருள்பாலித்தருள்கின்ற தெய்வம் ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமி. பக்தர்களின் உபாசனைக்கு ஒரு சில தெய்வங்கள் அமைந்தருள்வது உண்டு. அனைத்திற்கும் மேலாக பக்தர்களுக்கு அவசியமானது அவர்களின் குலதெய்வ வழிபாட்டு முறை. அதே நேரத்தில் அந்த பக்தர்களுக்கு காவலாக இருப்பது காவல் தெய்வங்கள். பக்தர்களுக்கு இன்றியமையாத தெய்வங்கள் குலதெய்வம், காவல் தெய்வம். அந்த வகையிலே ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் காவல் தெய்வமாக ஸ்ரீ கார்த்த வீர்யார்ஜுனர் சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். மக்களை காப்பதற்காக திருக்கரங்கள், சக்கரங்கள், பதசேவை அனைத்துமே அமைந்தருளி இருக்கின்ற தெய்வம். சிவபிரானின் திருவுருவமே ஸ்ரீ பைரவமூர்த்தி. பைரவமூர்த்திகள் எண் வகை என்பது பெரியோர்களின் திருவாக்கு. எண் வகைகளும் பக்தர்களின் அச்சத்தையும் பக்தர்களுக்கான ஆபத்தையும் பக்தர்களின் எதிரிகளையும் துவம்சம் செய்து பக்தர்களை காத்தருளும் தெய்வங்களாக அருள்பாலித்தருள்கின்றன. பக்தர்களுக்கு தேவையானது அருளும் பொருளும். என் வகை பைரவ மூர்த்திகளும் அருள்தனை அருள்பாலித்தருள்கின்றனர். அதிலும் மேன்மையாக ஸ்ரீ சொர்ணாகார்ஷண பைரவர் அம்பாளுடன் எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு அருள் தனை மட்டுமின்றி பொருள் தனையும் வாரி வழங்கும் வள்ளலாக, வடிவுடை நாயகனாக, வடிவுடை நாயகியுடன் வளமார் பொழிலாக அருள்பாலித்தருள்கின்றார். அப்பனும் நீயே அம்மையும் நீயே என்ற வகையில் ஸ்ரீ சொர்ணாகார்ஷண பைரவர் தன்னுடைய இலிங்க உருவமுடன் எழுந்தருளி இருப்பது பக்தியை சிலிர்க்க வைக்கின்ற வகையிலே அருள் மட்டுமின்றி பொருள் மட்டுமின்றி
அதனை கட்டி காத்து கொள்ள கல்வியும் தேவை என்பதனை கலைமகளும் அறிவுறுத்துகின்றார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. அருள் மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. மந்த்ராலயத்தில் மகானின் பிருந்தாவனம் அமைந்தருள் இருக்கின்றது. மந்த்ரால மகானின் அருள்தனை பெற்றிட ஸ்ரீ தன்வந்திரி பீடத்திலும் பிருந்தாவனம் அமைந்தருளி இருக்கின்றது. மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்த்ராலயத்தில் ஜீவ சமாதியில் அமைந்தருளி பக்தர்களை காத்து ரட்சிக்கின்றதற்கு ஒப்பாக அதன் அருளை பெற வேண்டி தர்மமிகு தமிழகத்தில் ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் மந்த்ராலய மகானுக்கான பிருந்தாவனம் அமைந்தருளி இருப்பது அருள் மகானின் பேரருட்கருணையே ஆகும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சிவபிரான் குரு பகவானார் தனிச்சன்னதியிலே எழுந்தருளி இருக்கின்றார். குருவருள் இன்றி திருவருளும் இல்லை. திருமணமாகாதவர்களுக்கு அத்தியாவசியமானது குருவின் திருப்பார்வை. திருப்பார்வையை பக்தர்களுக்கு அருள்பாலித்தருளும் விதமாக ஸ்ரீ மேதா தக்ஷணாமூர்த்தி சுவாமி, சித்த புருஷர் அருள் மகான் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளே, மகான் வள்ளலார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உளம் உருகிய மகான், திருவருட்பாவை திசையெங்கும் அருள்பாலித்தருளிய வள்ளலார். வள்ளலாரின் மகா சபை வடலூரில் அமைந்தருளி இருக்கின்ற 7 திரைகளை அகற்றினால் ஜோதி தெரியும் என்பதற்கு வள்ளல் பெருமான் ஓர் தெய்வ சாட்சி. அருள் மகான் வள்ளல் பெருமானுக்கு ஸ்ரீ தன்வந்திரி பீடத்திலே தனிச்சன்னதி அமைந்தருள் இருப்பது ஓர் ஜோதி தரிசனத்திற்காக. மனிதனும் தெய்வமாகலாம். தெய்வத்தின் மகிமை பெற்றிருந்தார். அந்த மகிமையை பெற்ற தவ முனிவர் ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவர் பரமாச்சாரிய சுவாமி. மலைச்சிகரங்களில் தான் மனிதனானவன் மகிமை பெற்று மகான் ஆகின்றனர். உலகவாழ் மக்கள் அனைவருமே சம்சார சாகரத்தில் ஆழ்ந்திருப்பதால் மலைச்சிகரங்களுக்கு சென்று தியானம் தவம் ஏற்ற இயலாத நிலையில் இமயத்திலே ராணிகேத் என்ற குகையிலே எழுந்தருளி அகில மக்களை காத்தருளும் அருள் மகான் பாபா. அருள் மகானின் தியான முறைகள் அனைத்துமே மக்களுக்காக என்பதனை உணர்த்த வேண்டி இமயத்திலே குகையிலே இன்றும் அருள்பாலித்தருளும் அருள் மகானின்
அற்புதமான திருவுருவத்தை அந்த இமயத்திலே குகையிலே இருப்பது போன்ற நிலையிலே ஸ்ரீ தன்வந்திரி பீடத்திலே தனிச்சன்னதியாக அமைத்திருப்பது பக்தர்களின் தியானத்திற்கு ஓர் அற்புத இடமாகும். தியானம் கைகூடில் அனைத்துமே கைகூடும். தியானிப்போம், திருவருளினை பெற்று பக்திக்கும் முக்திக்கும் வழி அமைப்போமாக. சித்த புருஷர் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் எதுவும் அற்றவர்கள் ஸ்ரீ ஷீரடி பாபாவை தொட்டு வணங்கக்கூடிய மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆற்றியருளிய அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம். ஸ்ரீ ஷீரடி பாபாவிற்கு தனிச்சன்னதி அமைந்தருளி இருக்கின்றது. ஸ்ரீ தன்வந்திரி பகவான் எழுந்தருளி இருக்கின்ற பீடம் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம். அகில மக்களின் நன்மைக்காக மட்டுமே என்பதை சிந்தையிலே பதிப்போமா. ஆன்மீகத்தில் சந்தேகங்கள் வினாக்களால், அதற்கேற்ற தீர்வுகள் விடைகளால் வினாக்களை அனுப்ப அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000.